Now we are discussing this stem modifications. Okay, stem modification la aerial stem modification is finished. So now we are discussing the subaerial modifications, subaerial stem modifications. Subaerial stem modifications are found in the plants with weak stem. Stem எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்காக இருக்கும். லைக் ஹரிசாண்டலி அந்த கிரவுண்டில் நல்லா படர்ந்து கீழேயே படர்ந்து வளரும். ஸோ திஸ் ஆர் மீட் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ சப்ஏரியல் ஆர் பேட்டிஷுவலி சப்டேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இட் இஸ் ரென்னர். ரென்னர்னு என்னத்தோம் தரையிலே நல்லா ஓடி வளரும்னு சொல்லுவாங்க. தண்டு என்ன செய்யும் நல்லா கீழே வரைக்கும் தரையில் நல்லா நீளமாக வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே க்ரோ ஹரிசாண்டலி ஃபார்வர்ட் முன்னாடி நல்லா போய் வளரும். ஸோ க்ரீப்பிங் ஆன் த கிரவுண்டில் நல்லா க்ரீப்பாக பிடிச்சிட்டு வளரும். அண்ட் ப்ரொடியூசிங் ரூட்ஸ் அட் த நோட்ஸ். நோட்ஸ் என்ன செய்யும் ப்ரொடியூஸ் பண்ணும். நோட்ஸ் என்ன செய்யும் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, திஸ் இஸ் ஸ்லெண்டர் ப்ராஸ்டேட் பிரான்ச் க்ரீப்பிங் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ரூட்டிங் அட் த நோட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் என்னது அப்படின்னா ஆக்சாலிஸ், லான் கிராஸ், சைனோடா அண்ட் டெக்டாலியன். இதை என்ன சொல்லுவாங்க சப்பீரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் இட் இஸ் ரென்னர். ரென்னர்னு என்ன அர்த்தம் ஓடி வளரும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த க்ரோ ஹரிசாண்டலி ஃபார்வர்ட் நல்லா நீளமாக போய் வளரும். க்ரீப்பிங் ஆன் த கிரவுண்டில் என்ன செய்யும் நல்லா பிடிச்சி வளரும். ஸோ ப்ரொடியூசிங் த ரூட்ஸ். ஓகே, ப்ரொடியூசிங் த ரூட்ஸ் அட் த நோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் ஸ்டோலன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டோலன். So this is also the slender lateral branch originating from the base of the stem, but it first grows obliquely above the ground, produces a loop and bends downward towards the ground. When it touches the ground, it produces the roots and becomes an independent plant. Mentia piperenica, peppermint and Frankia indica, wild strawberry. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஆர் நோ ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன் ஆஃப் க்ரோத். இதுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன்ஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன செய்யும் கிரவுண்டுக்கு மேலே வளரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா லூப் அண்ட் பெண்ட்ஸ் டுவர்ஸ் த கிரவுண்ட் நல்லா உள்ளே வரைக்கும் தரைக்கு உள்ளே வரைக்கும் போய் வளரும். அதுக்கப்புறம் என்ன செய்யும் வென் டச்சஸ் த கிரவுண்ட் டச் பண்ணதுமே கிரவுண்டை டச் பண்ணாமல் என்ன செய்யும் ரூட்ஸ் என்ன செஞ்சிடும் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா தனியாக வளர ஆரம்பிச்சிடும். இண்டிபெண்டன்ட் தாவரமாக என்ன செய்யும் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ தே ஹாவ் நோ ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன் ஆஃப் க்ரோத். சம்டைம்ஸ் தே சேஞ்ச் த டைரெக்ஷன்ஸ். ஸோ பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பார்க்கலாம். ஓகே, பொட்டேட்டோ ரூபர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சக்கர். ஓகே, ஸோ ரென்னர் ஆக்சாலிஸ் ஏ. ஸோ இப்படி தான் இருக்கும் ரென்னர் என்னத்தோம் தே க்ரோ ஹரிசாண்டலி ஃபார்வர்டாக நல்லா வளர்ந்துருப்போம். க்ரீப்பிங் ஆன் த கிரவுண்ட் அண்ட் ப்ரொடியூசிங் ரூட்ஸ் அட் த நோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் பி பார்த்தோம் இல்லையா ஸ்டோலன் என்ன தேர் நோ ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன் ஆஃப் த க்ரோத்துக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள்ஸாக உனக்கு ஃப்ராங்கியா கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் சேஞ்ச் த டைரெக்ஷன்ஸ் கூட ஜம்ப் சேஞ்ச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் டிஸ்கஸிங் சக்கர். ஓகே, sucker. So sucker develops from an underground stem and grows obliquely upwards and gives rise to separate plant or new plant. So example chrysanthemum and bambusa. Okay, sucker அப்படிங்கிறது என்னன்னா it grow obliquely. So pictures பார்ப்பா சக்கருக்கு வந்து உனக்கு chrysanthemum கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ தே க்ரோ obliquely upwards from the main stemலேருந்து என்ன செய்யும் நல்லா வளைஞ்சு மேலே வளர்ந்துருக்காப்பா. upward from the main stem producing the roots from the underground நோட்ஸ்லேருந்து என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மின்ட் கிரிசாந்திமம் எக்ஸெட்ரா இதெல்லாம் என்னது அப்படின்னா சக்கர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் last one upset. Okay, last one upset is similar to renner but found in aquatic plants. ஸோ ஆஃப்செட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரென்னர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யும் அப்படின்னா நீரில் தான் வளரும். ஓகே, தண்ணீரில் தான் வளரும். ஓகே, இது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் எக்ஸ்பெஷலி ரொசெட்டே லீவ்ஸ் ஃபார்ம்ஸ். A short thick lateral branches arises from the lower axil and grows horizontally leaflets for a short distance that it produce a bunch of rosette leaves at root at nodes.
ஸோ எக்ஸாம்பிள் ஐகோர்னியா வாட்டர் கைன்ஸ், பிஸ்டியா வாட்டர் லெட்யூஸ். யா ஸோ வெங்காய தாமரை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆப்செட் ஐகோர்னியா. ஸோ இது நீ எங்கேனாலும் பார்க்கலாம்ப்பா. ஓகே, ஐகோர்னியா நிறையா வளர்ந்துச்சு அப்படின்னா ஸோ தாவரத்துக்கு என்ன செய்யாத ஆக்சிஜன் எதுவுமே கிடைக்காது. அப்போ உள்ளே எந்த பிளான்ட்ஸுமே வளராது. ஓகே, ஸோ ஆஃப்செட் இஸ் அ திக். எப்படி இருக்குது அதோட லீவ்ஸ் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குது? திக் அண்ட் ஃப்ளெஷ்லி ரெண்டர் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இஸ் கால்டு ஆஃப்செட், பிஸ்டியா அண்டு ஐகோர்னியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ அண்டர்கிரவுண்டு ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் இது என்னது அப்படின்னா பெரனியல் அண்ட் சப்பாயினமியல் கர்வ்ஸ்க்கு ஆஃப் த அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸாக இருக்கும். ஜென்ரலி நோன் அஸ் ரூட் ஸ்டாக்ஸ். அதை என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாகவே ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் ஸ்டாக் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கலாகவே இருக்கும். வெர்டிக்கல் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம். ஸோ வித் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் டெர்மினல் பட்ஸ் ஆர் இயர் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் வெரி வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரூட் ஸ்டாக்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன். ஓகே, ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ப்ரொடெக்ஷன் அண்டு ஸ்டோரேஜ் ஆஃப் தட் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன செஞ்சுருக்கோம்? ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ரூட் ஸ்டாக்கில் ஓகே, ரூட்ஸு ஸ்டாக்கில் அதான் நம்ம ஏற்கனவே படித்தோம். இட் இஸ் அ பாக்கெட் லைக் ஸ்ட்ரெச்சர்ஸ் அப்படின்னு படித்தோம். அதான் என்னது ரூட் ஸ்டாக். ஓகே, அன்ஃபேரபிள் கண்டிஷன் இட் ரெஸ்யூம்ஸ் அ க்ரோத். அதுலேருந்து என்ன செஞ்சுக்கணும்? அன்ஃபேரபிள் கண்டிஷன்ஸில் அதுலேருந்து ஃபுட்டை எடுத்து என்ன செய்யணும்? இட் லீட்ஸ் டு த லைஃப். அதோட லைஃப்பை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் are not roots because they possesses the nodes and scale leaves and buds. Okay, அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ்க்கு என்ன செய்யாது? ரூட்டு கிடையாது. பட் இட் ஹேவிங் பார் பிகாஸ் தே பொசஸஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ்லாம் இருக்கும். ரூட்டுக்கு நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டெம்முக்கு மட்டும்தான் இருக்கும். ரூட் ஸ்டாக் ஆல்சோ லேக் ரூட் கேப். ரூட் கேப்பு இருக்காது. இந்த ரூட் கேப் தான் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம படித்தோம். ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்லேயே படித்தோம். எப்படி இருக்கும்? இட்ஸ் அ பாக்கெட் லைக் ஸ்ட்ரெச்சஸாக சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். Okay, root cap and root cast, but they possesses the terminal bud which is the characteristics of the stem. So first one it is bulb. So first one என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா bulb. So it is a condensed conical or convex stem surrounded by a fleshy scale leaves. They are of two types, tunicated. So the other type is compound tunicated bulb. Okay, tunicated bulb and compound tunicated bulb. Okay, so compound tunicated bulb அப்படிங்கிறது என்னன்னா much condensed and surrounded by several concentric layers of scale leaves. Scale leaves எப்படி இருக்கும்? வெளியே காஞ்சிருந்தாலும் உள்ளே எப்படி இருக்கும்? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ they can be classified into two types, simple tunicated bulb. Simple tunicated bulb அப்படிங்கிறது ஏலியம் சீப்பா வெங்காயம். காம்பவுண்ட் டூனிகேட்டட் பல்ப் அப்படிங்கிறது என்னதுன்னா ஏலியம் சட்டைவம். ஏலியம் சட்டைவம். ஓகே, ஸோ த பல்ப் இஸ் ரெடியூஸ்ட் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம். ஸ்டெம் எப்படி இருக்கும் அப்படின்னா பல்பு. பல்பில் வெங்காயம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதான் என்னது பல்பு. ஸோ அந்த பல்ப் எப்படி இருக்குது அப்படின்னா ரெடியூஸ்ட் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்ஸ் அடியில் தான் வளரும். பூமிக்கு அடியில் தான் வரும். வித் நோட்ஸ் அண்ட் டெர்மினல் பட், ஆக்சிலரி பட்ஸ், ஃப்ளெஷ்லி ஸ்கேல் லீவ்ஸ். ஸ்கேல் லீவ்ஸ் எப்படி இருக்கும்? ஃப்ளெஷ்ஷாக இருக்கும். நடுவில் மேலே இருக்கிறது தொழில் காஞ்சிருந்தாலும் உள்ளே எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். which are meant by storage of food materials. அதில் தான் என்ன செஞ்சுருக்கோம்? ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுட் மெட்டீரியல்ஸை. அண்ட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஓகே, ஸோ ஏலியம் சீப்பா ஆனியன். ஏலியம் சட்டைவம் அப்படிங்கிறது என்னது? வெள்ளைப்பூடு. ஸோ பல்ப்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்கும். டியூனிகேட்டட் பல்பு, ஸ்கேலி பல்பு. டியூனிகேட்டட் பல்ப், ஸ்கேலி பல்ப். ஓகே, tunicated bulb. Okay, tunicated bulb. So it will be surrounded by this some concentric layers of scale leaves. Scale leaves இருக்கும். ஸோ இன்னொன்று என்னது அப்படின்னா scaly bulb. ஓகே, இன்னொன்று என்னது அப்படின்னா scaly bulbs. Two types of bulbs are here. ஓகே, tunicated bulb எப்படி இருக்கும்னா ஸோ the fleshy scale leaves overlap one another and are arranged in the concentric circles. வெங்காயத்தில் பார்க்கலாம் நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக கரெக்டாக வரிசையை எடுக்க வரிசையை ஒன்று போல் வரும். ஓகே, அதான் என்னது அப்படின்னா டியூனிகேட்டட் பல்ப். ஓகே, டியூனிகேட்டட் பல்ப், ஸ்கேலி பல்ப். ஓகே, ஸ்கேலி பல்ப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஸோ வெள்ளைப்பூடலை எடுக்கும்போது எப்படி இருக்கும்? ஃப்ளெஷ்லி ஸ்கேல் லீவ்ஸ் ஆர் அரேஞ்சு லூஸ்லியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வெள்ளைப்பூடு ஒன்று பல்லு தனித்தனியாக இருக்கும். டு நாட் ஃபார்ம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் வந்து கான்சென்ட்ரேட்டடாக ஒன்று போல் இருக்காது. ஏலியம்
சட்டைவம். ஸோ இன் பல்ப்ஸை பொறுத்தளவு த ஸ்டெம் இஸ் ஹைலி ரெடியூஸ்டு. என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டெம் வந்து குறைஞ்சிருக்கும். அண்ட் த ஸ்கேல் லீவ்ஸ் ஆர் ஃப்ளஷ் லீவ்ஸ். ஸ்கேல் லீவ்ஸ் தான் என்ன செஞ்சுருக்கோம், அதோட லீவ்ஸ் தான் என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அட்வான்டேஜஸ் ரூசஸ் அரைசஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ரெடியூஸ்டு ஸ்டெம். ஸோ அட்வான்டேஜஸ் ரூட்ஸஸ் நம்ம வெங்காயத்தில் மேலே ஒன்று இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கோம், சும்மா ரூட்ஸ் மாதிரி இருக்கும், அதை வெட்டி போட்டு தான் நம்ம என்ன செய்வோம், சாப்பாடுக்கெலாம் வைப்போம். ஸோ அதெல்லாம் என்னது அப்படின்னா அட்வான்டேஜஸ் ரூட்ஸு. ஓகே. ஸோ டூரிங் ஃபேரபிள் சீசன் அதுவும் என்ன செய்யும், நம்ம நைட் தரையில் போட்டு முளைக்க வச்சோம் அப்படின்னா, சாயிலில் போட்டோம் அப்படின்னா முளைச்சிரும். த டெர்மினல் பெட் க்ரோஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் அ பெடாங்கல் ஆஃப் த இன்ஃப்ளசன்ஸ் ஸோ நோன் அஸ் ஸ்கேப். அதில் வந்து ஃப்ளார் வந்துருச்சு, முளைக்க வச்சு ஃப்ளார் வந்துருச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், ஸ்கேப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட்ப்பா.